இங்க இந்த பெரியவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து ஹஜ் பயணம் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. இதனால டிராவல் ஏஜென்சில அவங்க 10 வருஷமா சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே போய் குடுத்துட்டு பாஸ்போர்ட்டும் ரெடி பண்ணிட்டு வராங்க. இன்னும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு ஃப்ரண்ட்ல இருக்க பெரிய ஒரு பலாப்பழ மரத்த ஒரு மடக்காரர்ல போய் விக்கிறதுக்காக போறாங்க. அவரும் ரூ. 10,000 அட்வான்ஸ் குடுத்துட்டு மிச்சத்த அப்புறமா தரேன்னு சொல்றாரு. இன்னும் காசு தேவைப்படுது. அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, இத்தன நாள் ஆசையா வளர்த்துட்டு இருந்த மாடையும் வித்துடுறாங்க. இப்பதான் கண் கலங்கி நிக்கிறாங்க. இப்ப எல்லா காசும் கிடைச்சிடுது. ஹஜ் பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி, ரொம்ப நாளா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா, "நீங்க எந்த தப்புமே பண்ணலையே. நீங்க உழைச்சு தானே இத்தன வருஷமா வாழ்றீங்க. நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு" அனுப்பி விடுறாங்க. அவங்க பக்கத்து வீட்ல இந்த ஒருத்தர் சண்டை போட்டுப்பாரு லேண்ட் விஷயத்துக்காக. அவர் போய் பார்த்தா இப்ப நடக்க முடியாம படுத்து கிடக்குறாரு. அவர் சொல்றாரு, "கடவுள் நீ வந்து என்கிட்ட பேசுவ. இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி தான் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காரு போல இருக்கு. நீ நல்லபடியா போயிட்டு வா. நீ எந்த தப்புமே பண்ணலன்னு" சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. நாள் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி அந்த மரக்கடைக்காரர பார்த்து மிச்ச காச வாங்கிடலான்னு போனா, அவரு காசு எல்லாத்தையுமே குடுத்துடுறாரு. அப்ப தயங்கிக்கிட்டே இருக்காரு. "என்னாச்சு சொல்லுங்கண்ணா." அப்பதான் சொல்றாரு, "உங்க மரத்த நான் வெட்டினேன்ல, அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. உள்ளுக்குள்ள ஃபுல்லா உளுத்து போயிருச்சுன்னு" சொல்லி. இத கேட்டவுடனே பெரியவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. "இந்த காச நான் வச்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிரும். ஹஜ் பயணத்த என்னால வந்து நல்லபடியா முடிக்க முடியாது. இந்த காசெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு" சொல்லி இந்த மரக்கடைக்காரர்ட்டயே திரும்பி குடுத்துட்டு வந்துடுறாரு. இது தெரிஞ்சு போன ஃப்ரெண்டும் வந்து, "மிச்ச காச நான் தரேன்டா. இது எல்லாமே நீ வச்சுக்கோன்னு" சொன்னா, "இல்ல உன்கிட்ட வாங்குனா கடன் மாரி ஆயிரும். நாங்க 2 பேர் போனோம்னா திரும்பி வரமாட்டோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னு" சொல்றாரு. கடைசியா அந்த டிராவல் ஏஜென்சிலயும் போயிட்டு எங்க 2 பேர் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லும்போது, அந்த டிராவல் ஏஜென்சி ஆள் சொல்றாரு, "எனக்கு எங்க அப்பா, அம்மா கிடையாது. இந்த வர உங்க வயசு தான் இருந்திருக்கும். அவங்களும் ஹஜ் பயணம் போயிருக்கலாம்ல. நான் வேணா அந்த காச போட்டுறேனேன்னு" சொன்னா, "அப்படி போறதா இருந்தா அது உங்க அப்பா, அம்மாவோட கணக்கா தான்ப்பா வரும். எங்க கணக்கா இருக்காது. நாங்க இந்த ஹஜ் பயணத்த இன்னொரு நாள் போய்க்கிறோம்னு" சொல்லிட்டு இந்த பெரியவரும் கஷ்டப்பட்டு பஸ்ல வராரு. வந்துட்டு இருக்கும்போது இத பத்திட்டே நெனச்சிட்டு இருந்தவரு மூச்சு அடைச்சு கீழ விழுந்துடுறாரு. இவரு அதுக்கப்புறம் நல்லபடியா தான் இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. "இந்த வருஷம் நம்மளால போ முடியல. ஒண்ணும் கவலைப்படாத. அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பா போவோம். அதுக்கான காச நம்ம சேர்த்து வைப்போம்ன்னு" சொல்லிட்டு, ஹஜ் பயணம் நம்ம நெனச்சா மட்டும் போ முடியாது. கடவுள் நெனச்சா தான் போ முடியும்னு இந்த கதையில சொல்லியிருக்காங்க.